ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த கிளாஸ்ல நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால்மெண்ட்னு வரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த கிளாஸ்ல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் எல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். சரி, இப்போ நான் டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of rupees 4,620 is to be paid back in 2 annual installment. How much is each installment if the interest is compounded at 10% per annum? அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல படிக்கும் போது நான் சொன்னேன் ரெண்டு வகையான இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட், இன்னொன்னு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லிட்டு. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல கொஸ்டின் கேட்கறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 99% கேட்க மாட்டாங்க. ஏன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின் கேட்கும்போது கால்குலேஷன் வந்து ரொம்ப ஹெவியா போகும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுனால மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா கால்குலேஷன் ஹெவியா இருக்கிறதுங்கிறதுனால அதை நம்ம நார்மலா உட்கார்ந்து சால்வ் பண்ணி போடுறதுக்கு டைம் நிறைய கன்சியூம் ஆகும். அதெல்லாம் கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். ஓகே, சரி. இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணலாம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் ருபீஸ் 4,620. அப்ப சம் ஆஃப்னா இந்த 4,620ங்கிறது என்னது? பிரின்சிபல். ஓகேங்களா? நம்ம வாங்கின கடன் எவ்வளோ? 4,620 ரூபா அப்படிங்கிற கடன் வாங்கியிருக்கோம். இந்த கடனை எப்படி கொடுக்கணுமா? இஸ் டு பி பெய்ட் பேக். இது ரிட்டர்ன் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்னா 2 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. ஹவு மச் இஸ் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி அட் 10% per annum. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% per annum கொடுத்துருக்காங்க. நான் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துல கட்டி முடிக்கணும். 2 இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டி முடிக்கணும். நான் வாங்கின கடன் எவ்வளோ? 4,620 ரூபா. அப்போ பிரின்சிபல் இருக்கு, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி முடிக்கணுங்கிற டேட்டா இருக்கு, வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது காம்பவுண்டட் ஆனுவலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டை சால்வ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து த்ரூ ஃபார்முலா, இன்னொன்னு வந்து த்ரூ ரேஷியோ. நான் 2 மெத்தடுமே நான் சொல்லித்தரேன். ஸோ 2 மெத்தட்ல எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட் சால்வ் பண்றதுக்கான ஃபார்முலா பி ஈக்குவல் டு, பிங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு, பிரின்சிபல். ஓகே, ஸோ பி ஈக்குவல் டு இங்க பாருங்க ஐ. இந்த ஐங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? ஸோ ஐ 1 பிளஸ் ஆர் பை 100. டினாமினேட்டர்ல எனக்கு 1 பிளஸ் ஆர் பை 100. ஓகேவா? ஸோ பிளஸ் ஐ பாருங்க, எகைன் ஒரு இன்ஸ்டால்மெண்ட். ஐங்கிறது இன்ஸ்டால்மெண்ட் தான். 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 2 பிளஸ் ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 3 பிளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 3 புள்ளி வைக்கிறேன். இப்போ இந்த 3 புள்ளி வச்சேன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. அப்போ இதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொஸ்டின்ல எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண போறேன்? 2 இன்ஸ்டால்மெண்ட்ல தானே பே பண்ண போறேன். அப்போ இந்த ஃபார்முலால நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 டேர்மோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒருவேளை 3 இன்ஸ்டால்மெண்ட் சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணும், இந்த 3 டேர்மே எடுத்துக்கணும். ஒருவேளை 4 இன்ஸ்டால்மெண்ட்ல நான் ரீபே பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணும், இது கூட ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 4 நான் சேர்த்து அது வரைக்கும் எழுதணும். புரியுதா? அப்ப எனக்கு ரைட் சைடு இங்க எத்தனை டேர்ம் வரப்போகுதுங்கிறது எதை பொறுத்து டிசைட் ஆகும் அப்படின்னா எனக்கு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த கடனை நான் திருப்பி கட்ட போறேங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா எதோட ஸ்டாப் ஆயிடும், இந்த பாயிண்டோட பிரேக் ஆயிடும். சரியா? இந்த 2 டேர்ம் மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா போதும். ஓகே, பாருங்க பிரின்சிபல் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நமக்கு கொடுத்துருக்கிறத இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுங்கிறது ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 4620 ஈக்குவல் டு ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் பை 100 தானே. ஆரோட வேல்யூ என்ன, 10. அப்போ 1 பிளஸ் இந்த இடத்துல 10 பை 100 நான் போட்டேன்னா எனக்கு என்ன வரும், 1 பிளஸ் 10 பை 100னா எனக்கு எவ்வளோ, 110 பை 100. அப்போ 110 பை 100னா இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு டினாமினேட்டர்ல இங்க என்ன மட்டும் வரும், 11 பை
10ன்னு வரும். புரியுதா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு 1 + 10/100னா 110/100. 1 + 10/100னா 110/100. 110ல இந்த கீழே இருக்கிற 100லையும் 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ டினாமினேட்டர்ல இந்த இடத்துல எனக்கு என்ன மட்டும் வரும்? 11/10 மட்டும் வரும். அப்போ அடுத்த டேர்ம் பாருங்க, I டிவைடட் பை இந்த இடத்துல என்ன இருக்கு? அதே 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1 + r/100 வேல்யூ ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ வரப்போகுது? 11/10 வரப்போகுது. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு மேலே ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது பாருங்க, 4620. இப்போ என்ன நடக்கும்னா இந்த 10 மேலே போயிடும். ஸோ இப்போ இது என்னன்னு மாறிடுது? 10i டிவைடட் பை 11 மாறிடும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை எப்படி எழுதிக்கலாம்? 11 ஸ்கொயர்னா 121 டிவைடட் பை 100. அப்போ 100 மேலே போயிடுமா? மேலே எனக்கு 100i வந்துடும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? 121 இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல 4620 ஈக்குவல் டு நான் இப்போ எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 121 எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 11 தான் இருக்கு. இப்போ இந்த 11 121 மாறணும் அப்படின்னா மேலேயும் கீழே நான் 11ஆல மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? ஸோ இது கூட நான் 11 மல்டிப்ளை பண்ண 121 மாறும். பேலன்ஸ் பண்றதுக்கு மேலே 11ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்போ மேலே ஆல்ரெடி ஒரு 10i இருக்கு. 10i × 11 நமக்கு எவ்வளோ? 110i கிடைக்கும். பிளஸ் ஒரு 100i இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 4620 ஈக்குவல் டு 100 + 110 எவ்வளோ? 210i டிவைடட் பை 121. 210i டிவைடட் பை 121. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நமக்கு தேவை என்ன? இந்த i தானே தேவை. அப்போ இந்த ஐயை மட்டும் வச்சுட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக இங்கே கொண்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? 4620 டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 121 எங்கே போயிடும்? மேலே போயிடும். மேலே இருக்கக்கூடிய 210 எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். இவ்வளவுதான். இப்போ நீங்க பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? 21 டேபிள்ல டைரக்டா கேன்சல் பண்றேன். நமக்கு 46க்குள்ள 21 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 221 எவ்வளோ? 42. பேலன்ஸ் 4 அகைன் ஒரு 42. அப்போ 22 டைம்ஸ் இருக்கு. இப்போ ஃபைனலி i ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 22 × 121. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2662 ஆன்சரா கிடைக்கும். இன்ஸ்டால்மெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 2662 நமக்கு கிடைக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? நான் புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப்பா பொறுமையா சால்வ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஈஸியான ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலால பிரின்சிபலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு டைரக்டா என்ன வந்துருச்சு? அந்த இன்ஸ்டால்மெண்ட் என்ன, அந்த ஐயோட வேல்யூ எனக்கு என்னங்கிறது ஈஸியா கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது வந்து மெத்தட் 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு ஃபார்முலா படி போறது. ரெண்டாவது மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து நான் சொன்ன ரேஷியோ மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நீங்க வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நான் டிலீட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி போடுறது, இந்த ஃபார்முலா என்ன மெத்தடுங்கிறதுலாம் நீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நான் டிலீட் பண்ணிட்டு எப்படி ரேஷியோ மெத்தட்ல பண்றதுன்னு காட்டுறேன். ஓகே. சேம் அதே கொஸ்டினை இப்போ நம்ம வந்து ரேஷியோ மெத்தட்ல ஃபாலோ பண்ண போறோம். எப்படி பண்றோம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 2 இன்ஸ்டால்மெண்ட்டா? இங்க பாருங்க, பிரின்சிபல், இங்க வந்து அமௌண்ட். சரியா? லெஃப்ட் சைடு பிரின்சிபல், ரைட் சைடு என்னது? அமௌண்ட். அப்ப 2 இன்ஸ்டால்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத பார்க்கணும். பாருங்க, 10% per annum இருக்கு. ஓகேவா? இப்போ 10%னா எனக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. 10%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. அப்ப என்னோட பிரின்சிபல் 10ஆ இருந்தா என்னோட அமௌண்ட் என்ன இருக்கும்? இந்த 10 பிளஸ் மேல உள்ள ஒரு 1. அப்ப 10:11. பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ எப்படி இருக்கணும்? 10:11 சொல்லிட்டு இருக்கும். கிளியரா புரியுதா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணும்போது ஏன் இப்படி எழுதுறோங்கிறத நம்ம தெளிவா அதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சீரிஸ் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் நான் ஏன் இப்படி எழுதுறேங்கிறது புரியும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 10 நம்ம பிரின்சிபல்னு எடுத்துட்டோம்னா மேல இருக்கக்கூடிய 1 தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப அமௌண்ட்னா 10 பிளஸ் அந்த 1. ஸோ 11 வந்து நம்ம அமௌண்ட்ல எழுதுறோம். இது வந்து நமக்கு மொத்தம் 2 இன்ஸ்டால்மெண்ட்டா கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் இயருக்கு இருக்கும். அடுத்த செகண்ட் இயர்ல என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க, 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர்னு எழுதிக்கணும். புரியுதா? செகண்ட் இயர்ல இது எப்படி மாறுது? 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் மாறுது. ஒருவேளை 3 இன்ஸ்டால்மெண்ட்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அடுத்து நான் என்ன எழுதுவேன்? 10 கியூப் 11 கியூப்னு எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி நான் கண்டினியூ பண்ணிட்டே போகணும். ஓகேவா? அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க, இங்க வந்து 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் தானே வரப்போகுது. அப்ப 10 ஸ்கொயர்னா இங்க என்ன டைரக்டாவே நான் எழுதுறேன். 10 ஸ்கொயர்னா இதுல என்ன வரும்? 100. 11 ஸ்கொயர்னா எவ்வளோ? 121. கிளியரா புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஃபிராக்ஷன் வேல்யூ வச்சு பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ எழுதிட்டேன். 10:11 எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்றேன்? ரெண்டாவது இயர் என்ன ஆகுது? இது அப்படியே ஸ்கொயர் ஆகுது. அப்போ 10 ஸ்கொயர்னா 100, 11 ஸ்கொயர்னா எவ்வளோ? 121. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? 2 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல பாருங்க, எனக்கு பிரின்சிபல் இருந்தா இருக்கு, என்னோட அமௌண்ட் இருந்தா இருக்கு. செகண்ட் இயர்ல பிரின்சிபல் இருந்தா இருக்கு, அமௌண்ட் இருந்தா இருக்கு.
அப்போ இங்க நான் அமௌண்ட்னு எழுதியிருக்கிறது இது மட்டும் இல்ல, இது மொத்தமா சேர்த்து இந்த 2 வருஷத்துக்கு சேர்த்தாதான் அது எனக்கு டோட்டல் அமௌண்ட். அப்ப இந்த பர்டிகுலர் இயர்ல மட்டும் பாத்தீங்கன்னா இங்க அமௌண்ட் வேல்யூ 11 இருக்கு, இங்க அமௌண்ட் வேல்யூ 120 இருக்கு. இது ரெண்டும் நமக்கு சேம் ஆகணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டும் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க 121 இருக்கு, இங்க 11 இருக்கு. அப்போ இந்த 121 நான் மேலையும் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடிய இந்த இடத்த 11ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ இது ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோல நான் ரைட் சைடு இருக்கக்கூடிய நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்ணனா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு லெஃப்ட் சைடு நான் என்ன பண்ணிக்கணும், 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? இந்த 11ஆல நான் ஏன் மல்டிப்ளை பண்றேன், எனக்கு இந்த ரெண்டாவது லைன்ல செகண்ட் இயர்ல இங்க அமௌண்ட் 121 இருக்கு, எனக்கு இந்த ரெண்டு பக்கமே சேம் அமௌண்ட் வரணும். அப்பதான் நமக்கு அது ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்டா கன்சிடர் ஆகும். சரியா? அப்ப மேல வெறும் 11 தான் இருந்தது, அதை 121 மாத்தணும்னா நான் 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது ரேஷியோவா இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்றதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ கூட 11 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா மேல இருக்கிற ரேஷியோ இப்ப பேலன்ஸ்டா இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப பிரின்சிபல் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 2 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமா உள்ளதான் நமக்கு டோட்டல் பிரின்சிபல். பாருங்க மேல இங்க என்ன வரும், 10 into 11 எவ்வளோ 110, இங்க வந்து 110 இருக்கு பிளஸ் ஒரு 100 இருக்கு, ஆட் பண்ண எவ்வளோ 210. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து 121 வந்துரும், இங்கேயும் 121 வந்துரும், டோட்டல் அப்ப எவ்வளோ 240. அப்ப புரியுதா, இது பிரின்சிபல், இது டோட்டல் பிரின்சிபல், இது எவ்வளோ, இது டோட்டல் அமௌண்ட். இந்த 121 இந்த 121 இருக்குல்ல, இது ரெண்டுமே என்னது இன்ஸ்டால்மெண்ட். சரியா, இது ரெண்டுமே என்னது இன்ஸ்டால்மெண்ட். அப்போ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நான் ஃபர்தரா எப்படி கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, பிரின்சிபல் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. நம்ம கணக்குப்படி பிரின்சிபல் இங்க எவ்வளவு இருக்கு, 210 இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் பிரின்சிபல், இதுதான் ஃபைனல் அமௌண்ட். இந்த 121 இந்த 121 தான் நமக்கு என்னது இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? ஸோ நமக்கு பிரின்சிபல் 4620 கொடுத்ததுனால இங்க நமக்கு பிரின்சிபல் என்ன வேல்யூ இருக்கு, 210 இருக்கு. ஸோ 210 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ 4620. அப்படின்னா நமக்கு என்ன, ஈச் இன்ஸ்டால்மெண்ட் கேட்கறாங்களா, அப்ப ஈச் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ 121 தான் நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட். ஸோ 121 யூனிட்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். தெளிவா புரியுதா? பிரின்சிபல் கொடுத்ததுனால இங்க பிரின்சிபலுக்கு 210 இருக்கு, அப்ப 210 யூனிட்ஸ் தான் 4620. அப்போ 1 யூனிட் எவ்வளோங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இங்க 0க்கு 0 கேன்சல் பண்ணுமா, அப்போ 21ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்க 22 வருது. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு 22னா 121 யூனிட்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 121 into 22. ஸோ இங்கே நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது, 2662. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு 2662 கிடைக்குது. புரியுதா? இப்போ சொல்லுங்க, இந்த ரேஷியோ மெத்தட் ஈஸியா இருக்குதா இல்லைன்னா அந்த ஃபார்முலா மெத்தட் ஈஸியா இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோ மெத்தட் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்டெப் எல்லாம் நிறைய இல்லாம ஃபார்முலா மாதிரி எழுத்து பை போட்டுலாம் எழுதி நீங்க எல்சிஎம்லாம் எடுத்துட்டு இருக்க தேவையில்ல, ஈஸியாவே நீங்க இந்த ரேஷியோ மெத்தடை வச்சு சால்வ் பண்ணிட முடியும். சரி, அடுத்தடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அப்போ இது கூட இன்னும் நல்லா நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, Rajneesh borrowed rupees 1500 from a bank and repaid the entire amount with interest in 2 equal annual installments. The first installment is being paid a year after Rajneesh borrowed from the bank. If the rate of interest was 40% per annum compounded annually, then what was the value of each installment paid by Rajneesh? அப்ப இங்க அதே தான், ரஜினிஷ் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, 1500 கடன் வாங்கியிருக்காரு, அது 2 இன்ஸ்டால்மெண்டா திருப்பி கொடுக்குறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 40% per annum காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈச் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுங்கிறத கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும். பிரின்சிபல் அமௌண்ட், எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 40% கொடுத்துருக்காங்க. இப்போ 40%னா நமக்கு 40%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணும்போது 40/100. ஸோ 20 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2/5. அப்போ நமக்கு எவ்வளவு வருது, 2/5ன்னு சொல்லிட்டு வருது. இந்த 2/5 தான் என்னது 40%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ. அப்போ நம்ம பிரின்சிபல் எவ்வளோன்னு எடுப்போம், 5ன்னு எடுப்போம். அதே மாதிரி அமௌண்ட்டை வந்து 5 + 2 எவ்வளோ 7. இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் எழுதும் போது அப்படியே ஸ்கொயர் பண்ணும். 5 ஸ்கொயர் எவ்வளோ 25, 7 ஸ்கொயர் எவ்வளோ 49. மொத்தம் 2 இன்ஸ்டால்மெண்ட் தானே, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மேல இருக்கக்கூடிய இங்க 49 இருக்க அமௌண்ட், இங்க என்ன இருக்கு, இது ரெண்டும் தான் என்ன இன்ஸ்டால்மெண்ட். அப்போ இந்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேம் ஆகணும் அப்படின்னா மேல இந்த இடத்துல எனக்கு 49 வரணும்னா இங்க நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணா, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ பேலன்ஸ் ஆகிறதுக்கு லெஃப்ட் சைடு நான் என்ன பண்ணிக்கிறேன், 7ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வரும், 5 7s are 35. 35 + 25னா நமக்கு எவ்வளோ 60 தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட். அதே மாதிரி இங்க பாருங்க 7 9s are 49. 49 + 49 நமக்கு எவ்வளவு வரும், 98ங்கிறது டோட்டல் அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்னதான் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, 60.
ஸோ 60 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 1500னா அந்த ஈச் இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த ஈச் இன்ஸ்டால்மெண்ட். ஈச் இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு எவ்வளோ இருக்கு? 49 இருக்கு. ஸோ 49 யூனிட்ஸோட வேல்யூ என்ன? சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 6ஆல கேன்சல் பண்ணும்போது 1 யூனிட் எவ்வளோன்னு கிடைக்கும்? 2 6 ஆர் 12, 5 6 ஆர் 20. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 25னா நமக்கு தேவை 49 யூனிட்ஸோட வேல்யூ. ஸோ 49 இன்டூ 25. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ வருது? 1225. கிளியரா? 1225. கஷ்டமே கிடையாது. சிஜிஎல் டயர் 2ல 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? சரி, இது நீங்க ஃபார்முலா வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு சேம் இதே ரிசல்ட் தான் கிடைக்கும். சரி, அடுத்த போயிடலாம். A man borrowed some money and returned it in 2 equal installment of rupees 3025 each if the rate of interest is 10% per annum compound annually. Find the sum borrowed. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோ கடன் வாங்கினாருன்னு சொல்லிட்டு கொடுக்கல. அதை தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எவ்வளோ சம் கடன் வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பிரின்சிபல் என்னங்கிறத கேட்குறாங்க. இதுல என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ? 3025 சொல்லியிருக்காங்க. எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டா? 2 இன்ஸ்டால்மெண்ட்டா. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 10% இருக்கா? 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. அடுத்த ஸ்டெப்ல பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதும் போது பிரின்சிபல் என்ன எடுப்போம்? 10 எடுப்போம். இஷ்டம் அமௌண்ட் என்ன எடுப்போம்? 11 எடுப்போம். அப்போ ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும்? அப்படியே 10 ஸ்கொயரா இது 100 ஆயிடும். இது 121 ஆயிடும். அப்போ மேலே இந்த 11 121 மாறணும்னா இங்கே 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 11ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 20 × 11 வந்து 110. 110 + 100 நமக்கு எவ்வளோ? 210. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம் அதே மாதிரி தான் வரும். இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 121 + 121 எவ்வளோ? 240. இப்போ இது பிரின்சிபல், இது டோட்டல் அமௌண்ட். இந்த 121ங்கிறதா என்னது? இன்ஸ்டால்மெண்ட். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவா? 3025 ரூபாயா. அப்போ இந்த இடத்துல இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்கு? 121 இருக்கு. ஸோ 121 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ? 3025. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எவ்வளோ காசு கடனாக வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இருக்கு. நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? 210 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். சரியா? 210 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 யூனிட் எவ்வளோன்னு பார்ப்போம். 121 யூனிட்ஸ் தான் 3025னா நான் 11 டேபிளில் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுறேன். 30க்குள்ள 2 11 இருக்கும். 2 11s are 22. பேலன்ஸ் 8 இருக்குமா? இப்போ 82னா 7 டைம்ஸ் இருக்கும். அடுத்து 5 டைம்ஸ் இருக்கும். திரும்ப அகைன் 11 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 11s are 22. 5 7s are 55. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வருது? 25 வருது. நமக்கு 210 யூனிட்ஸோட வேல்யூ வேணும். ஏன்னா அதுதான் என்னவா இருக்கும்? பிரின்சிபலா இருக்கும். பிரின்சிபல் ஈக்குவல் டு 210 யூனிட்ஸ்னா 1 யூனிட் 25னா 210 யூனிட்ஸ்னு பார்க்கும்போது 210 × 25. புரியுதா? 210 × 25 நமக்கு எவ்வளோ வரும்? 5250 ஆப்ஷன்ல இருக்கா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நமக்கு கிடைக்குது. Okay, next question பாருங்க. Loan is to be repaid in 2 equal yearly installment if the rate of interest is 10% per annum compounded annually and each installment is rupees 6897. Then find the total interest charge ன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முந்தின கொஸ்டின் வந்து பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தாச்சு, 2 இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. அப்போ 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 1/10. அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதுவோமா? அப்போ 1/10னா 10:11 ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு 10 ஸ்கொயர் 100, இங்கே 11 ஸ்கொயர் 121. இப்போ அடுத்தது இந்த பக்கமும் 121 மாறணும்னா மேலே இங்கே 11ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 11ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 110 + 100 நமக்கு எவ்வளோ வரும்? 210 வரும். இஸ்டு இங்கே நமக்கு 121 + 121னா 242. இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம அந்த கொஸ்டின்ல பண்ண மாதிரி தான். சேம் ப்ரொசீஜர். அதை மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாச்சு, அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வருது? 121 தான் என்னோட இன்ஸ்டால்மெண்ட். அப்போ 121 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற 6897. எனக்கு பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல 210 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அது அவங்க கேட்கல. இது பிரின்சிபல், இது என்னது? அமௌண்ட். சரி, இது டோட்டல் அமௌண்ட், இது டோட்டல் பிரின்சிபல். அப்போ 210 ரூபாங்கிறது நான் வாங்கின கடன், 242 ரூபாங்கிறது மொத்தமாக நான் ரீபே பண்ணது. அப்போ இதுல இருந்து இது எவ்வளோ ஜாஸ்தி இருக்குதோ அதுதான் எனக்கு என்னவா இருக்கும்? அந்த இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ 210 ரூபா வாங்கினேன், 242 ரூபா மொத்தமாக கட்டியிருக்கிறேன்னா எவ்வளோ ஜாஸ்தி கட்டியிருக்கிறேன்? 32. ஸோ அப்போ அந்த 32 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணா போதும். இந்த கொஸ்டின்ல அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க,
11 டேபிளில் ஃபஸ்ட்டு போடலாம். அப்போ 11 டைம்ஸா, இப்போ இங்கே 6 டைம்ஸு 66 வரும் பேலன்ஸ். அப்போ 2 டைம்ஸு, அடுத்து 7 டைம்ஸு. எகெயின் நான் 11 டைம் போடும்போது 1 யூனிட்டோட வேல்யூ கிடைக்கும். 62னா 5 டைம்ஸ்னா 55, அப்போ 57 வருது. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 57 அப்படின்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பார்க்கறது 32 யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 32 இன்டூ 57 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 32 இன்டூ 57னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1824 கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? நமக்கு இதுல பிரின்சிபல் கேட்கல, என்ன கேட்கறாங்க, இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறாங்க. அப்போ பிரின்சிபலுக்கும் இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கும்னா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ 32 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், a loan is to be returned in 2 equal yearly installment if the rate of interest 10% per annum compounded annually and each installment is 6534 the total interest charged. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பண்ணலாம், அதே மாடல் தான். சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், a man borrowed money and paid back in 2 equal annual installment of rupees 1018 and 10% compound interest compounded annually for 2 years. What was the sum borrowed? இது அதே மாடல் தான். இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாச்சு 1089 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 2 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்கறாங்க, வாட் இஸ் த பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதையும் சால்வ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரும், 1890. சரியா? எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின், ஆன்சர் வந்து 1890. எல்லாமே ஒரே மாடல் அப்படிங்கிறதுனால சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A sum of rupees X was borrowed and paid back in 2 equal yearly installments, each of rupees 35,280. If the rate of interest was 5% compounded annually, then the value of X. ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். ஸோ சிஜிஎல் 2019ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா நம்ம எப்பவும் பண்ற மாதிரி முதல்ல நமக்கு இனிஷியலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. 5%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம், 1/20. இப்போ ரேஷியோ மெத்தட் எழுதும் போது பிரின்சிபல் இந்த பக்கம் அமௌண்ட், நமக்கு 2 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்னு எழுதும்போது 20:21 இல்லையா? பிரின்சிபல் வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடிய 20 எடுப்போம், அமௌண்ட் 20 + 1 21. அப்போ செகண்ட் இயருக்கு இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிடும். அப்போ 20 ஸ்கொயர் பண்ணா 400, 21 ஸ்கொயர் பண்ணா 441. கீழே நம்ம இங்க எழுதும்போது லாஸ்டா டோட்டல் பிரின்சிபல் டோட்டல் அமௌண்ட் எழுதணும். ஆனா நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறனால இந்த ரெண்டு பக்கம் சேமா பண்ணுமா, அப்போ இந்த இடமும் 441 மாறுறதுக்கு இங்க நான் 21 மல்டிப்ளை பண்றேன். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ரேஷியோட லெஃப்ட் சைடு 21 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணி எழுதும் போது இந்த இடத்துல 441 + 441 எவ்வளவு வருது, 882. இது வந்து டோட்டலா நம்ம கட்டின அமௌண்ட். பிரின்சிபல்னு பார்க்கும்போது அதே தான். இதுல வந்து நமக்கு எவ்வளவு வரும், 21 × 2னா 420 + ஒரு 40னா மொத்தமா 820 கிடைக்கும். இப்போ ஓவரால் பிரின்சிபல் 820, அடுத்தது அமௌண்ட் வந்து 882. இதுல என்ன கேட்கறாங்க, வாட் இஸ் த பிரின்சிபல் தான் கொஸ்டின். என்ன, வேல்யூ ஆஃப் எக்ஸ். சம் ஆஃப் ருபீஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப பிரின்சிபலை தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இல்ல நமக்கு வேற என்ன டீடைல் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 35,280 சொல்லிட்டு. இங்க நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு இருக்கு, 441 தான் நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட். ரெண்டு பக்கம் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் 441 கட்டியிருக்கிறோம். ஸோ 441 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 35,280. அப்படின்னா என்ன கேட்கறாங்க, பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 820 எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போதும். ஓகேவா? சரி, இது எப்படி கேன்சல் பண்ணலாம், இங்க பாருங்க, இங்க 441 இருக்கு, இங்க 3528 இருக்கா, 18. இது அப்படியே நான் கேன்சல் பண்றேன். டைரக்டா 441 கேன்சல் பண்ணா இங்க 8 டைம்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 80 கிடைக்கும். அப்ப 820 யூனிட்ஸோட வேல்யூ வேணும்னா நமக்கு 820 × 80 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் 2 0 வரும். இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. 2 8s are 16. அப்ப 600 முடியக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு ஆன்சர். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 600 முடியுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ, 65,600. 65,600. இதுல வந்து அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசா இந்த கொஸ்டின்ல வித்தியாசம் இருக்காது. அதனால நான் கொஞ்சம் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல சேமா இருக்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சரையும் சொல்லிடுறேன், கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, நீரஜ் took ₹6,800 as a loan, which along with interest is to be repaid in 2 equal annual installment. If the rate of interest is 12.5% per annum compounded annually, then the value of each installment. அப்ப இதுல வந்து
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12.5% கொடுத்துருக்காங்க. 12.5%னா நம்ம ஃப்ராக்ஷனா மாற்றும் போது என்ன வரும் 1/8. வழக்கம் போல நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோங்க. நமக்கு இதுல பிரின்சிபல் கொடுத்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4050 கிடைக்கும். ஓகேவா? இதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதா உங்களுக்கு இருக்கு. எல்லாமே ஒரே மாடல் தான். டவுட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கால்குலேஷன் கரெக்டா பண்றீங்களா இல்லையாங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்ல பாருங்க, சிஜிஎல் மெயின்ஸ் 2020ல கேட்ட கொஸ்டின். சுரேகா borrowed a sum of money and returned it in 2 equal annual installment of rupees 5547 each. If the rate of interest was 7.5% per annum compounded annually, the total interest paid by her. அப்ப இதுல வந்து மொத்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 7.5% கொடுத்துருக்காங்க. ஸோ 7 1/2% இல்லையா? அப்ப இதை வந்து 7 1/2% நான் எப்படி வந்து ஃபிராக்ஷனா மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மிக்சட் ஃபிராக்ஷன் வேல்யூவை நம்ம ஃபிராக்ஷனை மாத்தோம். பாருங்க, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 15/2% எழுதிக்கலாமா? 7.5% 15/2% எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்? ஃபிராக்ஷனா மாத்தோம். ஃபிராக்ஷனா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? 15/2 100ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப கீழே ஒரு 100 போட்டுக்கலாம். இப்ப கேன்சல் பண்ணும்போது என்ன பாருங்க, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 3 5s are 15, இங்க 20 டைம்ஸ் வரும். அப்போ ஃபைனலா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு? மேல 3 இருக்கு, கீழே 40 இருக்கு. அப்ப எனக்கு 7 1/2%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவுன்னு வந்துருச்சு? 3/14 வந்துருச்சு. இப்ப வழக்கம் போல பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ எழுதும் போது பிரின்சிபல் என்ன எடுப்போம்? 14 எடுப்போம். அமௌண்ட்டை வந்து மேல 40 + 3 43. இங்க வந்து 40 ஸ்கொயர் எழுதணும். 40 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 1600. இந்த இடத்துல 43ஓட ஸ்கொயர் எழுதணும். 43 ஸ்கொயர் வந்து 49 1849 வரும். ஓகேவா? ஸோ 1849. இப்போ ஃபைனலா எழுதும் போது இந்த இடத்துல 1849 இருக்கு. அப்ப மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர்லயும் நான் சேம் இன்ஸ்டால்மெண்ட் தானே பே பண்ணிருப்பேன். இப்போ இங்க நான் 43ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு மேலேயும் 1849 மாறிடும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கமும் 43ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க 40 × 43 மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கணும். இங்க 1600 இருக்கு. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்க்கணும். 40 × 43னா ஒரு 1600 பிளஸ் 400 1720 கிடைக்கும். ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 3320 வரும். இந்த பக்கம் 3320 டோட்டல் பிரின்சிபல். இங்க 1849 பிளஸ் 1849 ஆட் பண்ணா 3698 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ என்ன? 1849. 1849 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளவா? 5547. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை ஹர். அப்போ இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இது ஃபுல்லா பிரின்சிபல், இது ஃபுல்லா அமௌண்ட். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கும்? அந்த இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுது? அது ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ 3320ல இருந்து 3698 எவ்வளவு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, ஒரு 8, ஒரு 7, அப்புறம் ஒரு 3, மொத்தமா 378 ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 1849 யூனிட்ஸ் தான் 5547னா 378 யூனிட்ஸ் எவ்வளவுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணா போதும். இது அப்படியே டைரக்டா கேன்சல் பண்றேன். பார்த்தாலே தெரியுது 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1 யூனிட் வந்து எனக்கு 3 டைம்ஸ்னா 378 யூனிட்ஸ்னா 378 × 3. இதுதான் என்னவா இருக்க போகுது? பிரின்சிபலா இருக்க போகுது. இப்போ 8 3s are 24. 4ல ரெண்டு ஆப்ஷன் முடியுது. மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 378 × 3 அப்படின்னா 900, ஒரு 20 210 1110 1124 வரும். ஓகேவா? 1134 வரும். ஏன்னா 3 3s are 24 வருமா? 1110 கூட ஒரு 24 கூட்டும் போது 1134. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 1134 கிடைக்குது. எல்லாமே ஒரே மாடல் தாங்க. சிம்பிளா தான் இருக்க போகுது. ஏதாவது 1-2 கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். மிஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A loan of rupees 8,925 is to be paid back in 2 equal half yearly installment. How much is each installment if the interest is compounded half yearly at 8% per annum? அப்ப இல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. லோன் பிரின்சிபல் இருக்கு 8925. இதை வந்து 2 ஈக்குவல் ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்டா கொடுக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஈக்குவல் ஹாஃப் இயர்லினா 6 மாசத்துக்கு ஒருக்கு நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றீங்க. ஓகேவா? 6 மந்த்ங்க ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட். அதே மாதிரி இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி தான் 8% per annumனு சொல்லியிருக்காங்க. அப்ப இது மொத்தமாவே ஆஃப் இயர்லி கொஸ்டின் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு வருஷத்துக்கு தான் 8%. ஓகேவா?
அப்போ ஆஃப் இயர்லினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னன்னு மாறிடும், அதுல பாதி 4% மாறிடும். அப்போ 4% தான் நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கணும். அப்போ 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 1/25. 1/25. அப்ப இந்த இடத்துல பாருங்க பிரின்சிபல் அமௌண்ட் நான் எழுதும் போது பிரின்சிபலை 25ன்னு எடுக்கிறேன், அமௌண்ட்டை வந்து 26ன்னு எடுக்கிறேன். ஓகே, பிரின்சிபலை 25ன்னு எடுக்கிறேன், அமௌண்ட்டை வந்து நம்ம 26ன்னு எடுக்கிறோம். மொத்தம் 2 இன்ஸ்டால்மெண்ட்டா, அப்ப இங்க என்ன பண்ணுவோம், 25 ஸ்கொயர் எவ்வளோ 625, இங்க 26 ஸ்கொயர் எவ்வளோ 676. ஓகே, இதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இங்க 676 வரணும்னா 26ஆல மல்டிப்ளை பண்ணும், பேலன்ஸ் பண்றதுக்கு இங்கேயும் 26ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகே, அப்போ இது 625 தான். இங்க நீங்க 25 into 26 பண்ணும்போது நமக்கு 650 கிடைக்குது. அப்போ 650 plus 625னா ரெண்டே ஆட் பண்ணும்போது 1275. ஓகேவா, இங்க என்ன டேட்டா வருதுங்கிறது நமக்கு தேவை கிடையாது. சரியா, இது போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இந்த இடம் தேவையில்லை. இப்போ இதுல என்ன கொடுத்தாச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு யூனிட்ஸ் வந்திருக்கு, 1275 யூனிட்ஸ் வந்திருக்கு. 1275 யூனிட்ஸோட வேல்யூ தான் 8975. வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ எவ்வளோ, 676 எவ்வளோன்னு பார்த்தா போதும். ஓகேவா, இப்போ அப்படியே கேன்சல் பண்ணும்போது பாருங்க, ஏன்னா ஃபுல்லாக நான் கேன்சல் பண்ணாலும் எனக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ் வரும். இப்போ எனக்கான இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்க போகுது, 676 into 7. 676 into 7 கிடைக்க போகுது. ரெண்டே மல்டிப்ளை பண்ணா நமக்கு 4732 கிடைக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4732. 4732. Okay, next question பாருங்க. A loan is to be returned in 2 equal yearly installment if the rate of interest is 10% per annum compounded annually and each installment is rupees 5808, then 60% of the total interest charged in this scheme. அதாவது இதுல என்னன்னா வழக்கம் போல கேட்கிற கொஸ்டின் தான். பிரின்சிபல் கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லியிருக்காங்க, காம்பவுண்டட் ஆனுவலி தான், ஈச் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மொத்தம் 2 இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லியாச்சு. அப்ப இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். புரியுதா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்தமா சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கலாம். ஆனா அவங்க அதுல என்ன கேட்கறாங்கன்னா, அதுல 60% ஆஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சிஜிஎல் மெயின்ஸ் 2022ல கேட்ட கொஸ்டின். நமக்கு அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்கா. இப்போ 10%னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், 1/10. இங்க எழுதும் போது பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் எப்படி எழுதுவோம் நம்ம, இது 10ன்னு எழுதுனா இங்க 11ன்னு எழுதுவோமா. அப்ப 10 ஸ்கொயர் இங்க 100, 11 ஸ்கொயர் எவ்வளோ 121. அப்ப இங்கேயும் 121 வரதுக்கு மேல இங்க 11ஆல மல்டிப்ளை பண்ணும், பேலன்ஸ் பண்றதுக்கு இங்கே 11ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 100 + 110 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், இந்த இடத்துல டோட்டலா பிரின்சிபல் வந்து 210 கிடைக்கும். இங்க 121 + 121னா 242 கிடைக்கும். சரி, இது எல்லாமே தெளிவா எழுதியாச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 5808ங்கிறது என்னது, இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க இன்ஸ்டால்மெண்ட் இங்க எவ்வளவு இருக்கு, 121 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 5808. ஓகே, அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா இங்க பாருங்க, பிரின்சிபல் 210 இருக்கு, அமௌண்ட் 242 இருக்கு. அப்ப எவ்வளவு ஜாஸ்தி இருக்கு, 32. ஸோ 32 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஓவரால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கிடைக்கும். அதுல 60% என்னங்கிறத நான் ஆன்சரா போடுறேன். ஓகே, இங்க 11ஆல கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 11 11s are 121, 5 11s are 55, பேலன்ஸ் 30 இருக்குமா, 30னா 2 11s are 22, பேலன்ஸ் 8 இருக்கும், 8 11s are 88. அகைன் நான் 11ஆல கேன்சல் பண்ணும்போது 4 11s are 44, 8 11s are 88. அப்போ எனக்கு 1 யூனிட்டோட வேல்யூ 48 கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நான் என்ன பண்ணணும், 32 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 32 யூனிட்ஸ்னா 32 into 48. இப்போ 32 into 48 போடும்போது எனக்கு மொத்தமா ஓவராலா ஹோல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கிடைக்கும். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க, அதுல 60% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா. ஸோ இன்டூ 60/100 அவ்வளவுதான். இப்போ இதை ஜஸ்ட் சால்வ் பண்ணா போதும். இங்க பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண தேவையில்ல, ஏன்னா கீழே 10 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃபைனலா மேல உள்ளது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல 32, 48, 6 இந்த 3 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9216 கிடைக்கும். கீழே 10 இருக்கிறதுனால ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் வந்து 921.6. இப்போ அப்ராக்சிமேஷன் எடுக்கும்போது நமக்கு 922 கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 922 கிடைக்குது. புரியுதா, வேற ஒன்றும் கிடையாது. வழக்கமா எப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, இந்த இடத்துல டோட்டல் இன்ட்ரெஸ்ட்ல 60% எவ்வளோங்கிறத கேட்டிருக்காங்க, அதுதான் வித்தியாசம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, sum of rupees 32,760 was taken as loan. This is to be paid in 3 equal annual installment if the rate of interest is 20%
compounded annually, then the value of each installment. Okay. இப்போ பார்க்குற அதே கொஸ்டின் தான் என்ன இதுல 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 20%. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்ம என்ன போடுவோம்? 1/5. அப்போ 3 இன்ஸ்டால்மெண்ட்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ 5:6. அப்போ 5 ஸ்கொயர்னா எவ்வளோ? 25. 6 ஸ்கொயர் 36. அப்போ மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்னு வரும்போது 5 கியூப். 5 கியூபோட வேல்யூ 125. 6 கியூபோட வேல்யூ 216. கிளியரா? இப்போ ஃபுல்லா நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம்? இந்த சைடு இந்த மூணு நம்பருமே சேம் ஆகணும். அதாவது 216 தான் இந்த மூணு இடத்துலயுமே வரணும் அப்படிங்கிறது. 36 நீங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணா 216 மாறும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6 நீங்க 36ஆல மல்டிப்ளை பண்ணாதான் அது 216 மாறும். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணணும்? 36ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். 5 into 36 நமக்கு எவ்வளவு வரும்? 180 வரும். இந்த இடத்துல 180 வருது. 25 into 6னா நமக்கு 150 வரும். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணால் 180 + 150 + 125 ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 455 கிடைக்கும். இந்த இடத்துல 216 216 216 மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? 648 வருது. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சேம் இதுக்கு முன்னாடி என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணமோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 455 இருக்கு. அப்போ 455 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 32,760. கேட்டிருக்கிறது வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் இங்கே இருக்கு. அப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? 216 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அப்போ 91 டைம்ஸ் வரும் இங்க. இது வந்து 6 5s are 30, 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 5s are 25, 2 5s are 10. ஓகேவா? அடுத்த டைரக்டா நான் 91லயே கேன்சல் பண்றேன். 91ல கேன்சல் பண்ணும்போது இதுக்குள்ள 7 டைம்ஸ் வருமா? ஓகேங்களா? 7 டைம்ஸ்னா 7 9s are 63, 637 வரும். பேலன்ஸ் 2 இருக்கா இந்த இடத்துல? அப்போ ஃபைனலி 2 டைம்ஸ். ஓகே. அப்போ எனக்கு 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 72 கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு ஆன்சர் வேணும்னா 216 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 216 into 72 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15552 கிடைக்கும். அதுதான் நமக்கான ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கிடைக்குது. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழே பாருங்க, an item is bought on a condition that 3 equal installment of rupees 3993 are to be paid or at the rate of 10% compound interest compounded annually the cost of the item. அப்ப இந்த இடத்துல 10% ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு பொருளை வாங்குறாங்க. ஆனா எப்படி வாங்குறாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ வந்து 3993, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்ப காஸ்ட் ஆஃப் த ஐட்டம்னா என்ன கேட்கறாங்க? பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. வழக்கமா நமக்கு லோனுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பொருள் வாங்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு? 10% இருக்கு. அப்ப 10%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன போட்டுக்குவீங்க? 110 போட்டுக்குவீங்க. வழக்கம் போல அதே மாதிரி சால்வ் பண்ணி நீங்க உங்களோட பிரின்சிபல் என்னங்கிறத கண்டுபிடிச்சா போதும், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின். நம்ம லாஸ்ட் கொஸ்டின் எப்படி 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பண்ணமோ அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ணும். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் கிடைக்கும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9930. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A man borrowed a certain sum and agrees to repay it by paying rupees 4,000 at the end of first year and rupees 7,700 at the end of second year. If the rate of compound interest compounded annually is 10% per annum, find the sum is. அப்ப இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்கு, ஏதோ ஒரு பிரின்சிபல்ல கடன் வாங்கியிருக்காரு. ஆனா எப்படி ரீபே பண்றாருன்னா, மொதல் வருஷம் முடியும் போது ஒரு 4000 ரூபாய் ரீபே பண்ணியிருக்காரு. 2வது வருஷம் முடியும் போது 7700 ரூபாய் ரீபே பண்ணியிருக்காரு. அப்ப அதோட அவர் கடனை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட் அதை பத்தி கொடுக்கல. அப்ப என்னன்னா 2 தடவை காசு கேட்டு அவரோட மொத்த கடன் அடைச்சிருக்காரு. மொதல் வருஷம் முடியும் போது 4000 ரூபாய், 2வது வருஷம் முடியும் போது 7700 ரூபாய். இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 10% per annum. என்ன கேட்கறாங்க? அவங்க வாங்கின அந்த கடன் பிரின்சிபல் சம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரே ஸ்டெப் எழுதிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன நமக்கு தெரியாது, பின்னு சொல்லி வச்சுட்டேன். ஓகே, அவர் வாங்கின பிரின்சிபலுக்கு ஒரு வருஷத்துக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ அவர் வாங்கின பிரின்சிபல் 1 இயர் முடியும் போது வட்டியோட சேர்த்து எவ்வளவா வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தானே, இன்டூ 110/100 நான் போட்டேன்னா 1 இயர் எண்டில் அவருக்கான அமௌண்ட் என்னன்னு சொல்லி கிடைக்கும். அமௌண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ பி இன்டூ 110/100 என்னது? ஒரு வருஷம் முடியும் போது அவருக்கான மொத்த கடன், அதாவது அசலும் வட்டியும் சேர்த்து. சரியா? அப்ப பி இன்டூ 110/100.
இதுதான் ஒரு வருஷம் முடியும் போது அவரோட மொத்த கடனா இருக்கும். அப்ப இந்த ஒரு வருஷம் முடியும் போது அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு 4000 ரூபாய் கட்டிடுறாரு. அப்போ அவரோட மொத்த கடன்ல இருந்து ஒரு 4000 ரூபாய் குறைச்சிக்கலாம். சரியா? அப்போ பி இன்டூ 110/100 ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அவரோட கடன் ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது ஒரு 4000 ரூபாய் கட்டியிருக்கிறாரு. அப்ப 4000 ரூபாய் கழிச்ச பிறகு அவரோட கடன் வந்து இப்ப இதுதான் இருக்கும். இதுதான் செகண்ட் இயரோட ஸ்டார்டிங்ல அவருக்கான மொத்த கடன். அப்ப செகண்ட் இயரோட ஸ்டார்டிங்ல இதுதான் அவரோட டோட்டல் கடன்னா இதுல இருந்து 10% போட்டோம்னா அடுத்த 1 இயருக்கு. ஓகேவா? ஸோ இன்டூ 110/100 போட்டோம்னா ரெண்டாவது வருஷத்தோட ஸ்டார்டிங்ல அவரோட கடன் எவ்வளவு இருந்ததோ அதுக்கு வட்டி சேர்த்து மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வருஷத்தோட எண்டுல இவ்வளோ கடன் வச்சிருப்பாரு. ஓகேவா? இது ஃபுல்லா சேர்த்தாதான் என்னது செகண்ட் இயரோட எண்டுல அவரோட மொத்த கடன். அப்போ செகண்ட் இயரோட எண்டில் அவர் என்ன பண்ணிடுறாரு, 7700 ரூபாய் கட்டுறாரு. 7700 ரூபாய் ரீபே பண்றாரு. அப்ப 7700 ரீபே பண்ணது இப்ப செகண்ட் இயரோட ஸ்டார்டிங் சாரி எண்டுல இவ்வளவு கடன் வச்சிருந்திருக்காரு. அப்ப செகண்ட் இயரோட எண்டில் இவ்வளவு கடன் வச்சிருக்காருன்னா அதே எண்டில் 7700 ரூபாய் கட்டி மொத்த கடனை அடைச்சிட்டாரா? இப்ப அவருக்கான நெட் டெப்ட்னு பாத்தீங்கன்னா மொத்த கடன் பாத்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு 0. புரியுது? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. பிரின்சிபல் இது வந்து அவர் வாங்கின கடன் இன்டூ 110/100னா 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட மொத்த கடனா இருக்கும். மைனஸ் 4000 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4000 கட்டிட்டாரு. அப்போ இது 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கடனை குறைச்சிட்டாரு. இப்ப ரெண்டாவது வருஷத்துக்கு இந்த டோட்டல் இதைத்தான் நம்ம என்ன வச்சுக்கணும், கடனா வச்சுக்கணும். அப்ப இந்த காசுக்கு தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அதாவது ரெண்டாவது வருஷத்துக்கு நம்ம 110/100. அப்ப ரெண்டாவது வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு இவ்வளவு கடன் கிடைக்கும். இந்த மொத்த கடனை என்ன பண்றாரு, 7700 ரூபாய் கட்டி ரீபே பண்றாரு. அப்ப இதுல இருந்து 7700 மைனஸ் பண்ணும்போது என்னோட மொத்த கடன் என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. புரியுதா? இப்ப இது அடுத்தடுத்த கொஸ்டின் எழுதும்போது இது எப்படி எழுதுறோங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, சால்வ் பண்ணும்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. p இன்டூ 11/10 மைனஸ் 4000 இன்டூ 11/10 இந்த மைனஸ் 7700 அங்க போயிடுச்சுன்னா பிளஸ் 7700 மாறிடும். இப்ப 11 டேபிள் இங்க நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 700 கிடைக்கும். கீழே இருக்கிற 10 நான் ரைட் சைடு கொண்டு போயிட்டேன்னா 7000 மாறிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல p இன்டூ 11/10 இந்த மைனஸ் 4000 அங்க போயிடுச்சுன்னா 7 பிளஸ் 4 11. ஸோ 11,000 மாறிடும். இப்போ 11 டேபிள் இங்க நம்ம கேன்சல் பண்ணா இங்க வந்து நமக்கு 1000 கிடைக்கும். ஸோ ஃபைனலி பிரின்சிபல் ஈக்குவல் டு இந்த 10 அங்க போயிடுச்சுன்னா 10 இன்டூ 1000. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு, 10,000 கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. அத்துல் borrowed a sum of rupees 12,000 and agreed to repay it by paying rupees 4,800 at the end of first year and rupees 9,240 at the end of second year. What is the rate of compound interest compounded annually? இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் இந்த கொஸ்டினும் சேம். அதே மாதிரி 12,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஒரு வருஷம் முடியும் போது 4,800 ரூபாய் கட்டுறாரு. ரெண்டாவது வருஷம் முடியும் போது 9,240 ரூபாய் கட்டி அந்த கடனை முடிக்கிறாரு. இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. போன கொஸ்டின்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பிரின்சிபல் கேட்டாங்க. இந்த கொஸ்டின்ல பிரின்சிபல் 12,000 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப லாஸ்ட் கொஸ்டின் எழுதுன மாதிரி இந்த கொஸ்டின் நான் எழுதலாம். ஆனா அப்படி எழுதும் போது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா தெரியும். அப்ப எப்பெல்லாம் இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ல உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்களோ அப்பெல்லாம் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து த்ரூ ஆப்ஷன் வச்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஆப்ஷன் எடுத்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனா வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஆர்டரா எடுக்கிறேன். எப்பவுமே நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, எந்த ஆப்ஷன் எனக்கு ஈஸியா இருக்கோ அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஏ ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். எவ்வளவு இருக்கு, 10% இருக்கு. ஓகே, ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருந்ததுன்னா இவங்க சொன்ன மாதிரி அந்த 12,000 எடுத்து நான் முதல் வருஷம் முடியும் போது 4,800 ரூபாய், ரெண்டாவது வருஷம் முடியும் போது 9,240 ரூபாய் கட்டியிருந்தா அந்த கடன் ஃபுல்லா முடிஞ்சிருக்குமா அப்படிங்கறத நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி கரெக்டா எனக்கு டேலி ஆகி வந்ததுன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷனை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நீங்க வந்து நார்மலா இந்த ஈக்குவேஷன் பேஸ்ல சால்வ் பண்றதை விட இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போறது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இருக்கும். என்ன கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ண வேண்டியிருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கடன் வாங்கினாரு, 12,000 கடன் வாங்கினாரு. கரெக்டா? இந்த 12,000க்கு ஒரு வருஷத்துக்கு 10%, அப்போ இன்டூ 110/100 போடும்போது என்ன வந்துடும், 1 இயர் முடியும் போது அவரோட டோட்டல் கடன், அதாவது பிரின்சிபல் பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிடுமா, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. அப்போ 12 into 11 நமக்கு எவ்வளவு வரும், 13200, 13,200 வருது. அதாவது 1 இயர் முடியும் போது அவரோட மொத்த கடன் எவ்வளவு இருக்கு, 13,200 ரூபாய் இருக்கு. இப்ப இந்த பிளேஸ்ல 1 இயர் முடிஞ்சவொன்னா அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த இடத்துல ஒரு 4,800 ரூபாய் கடனை திருப்பி கொடுத்துறாரு, ரீபே பண்ணிடுறாரு. அப்ப 13,200ல அவர் கட்டின அந்த 4,800 ரூபாய் கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 8,400 தான். இப்போ செகண்ட் இயரோட ஸ்டார்டிங்ல அவரோட கடன் எவ்வளவுதான் இருக்கு, 8,400 தான் இருக்கு. அப்ப பாருங்க, இந்த 8,400க்கு அடுத்த 1 இயருக்கு நம்ம பார்க்கும்போது இன்டூ 110/100 எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த 0
இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக 840 into 11 இருக்குது. அப்போ 840 into 11 நமக்கு எவ்வளோ வரும்? 9240. அப்போ செகண்ட் இயரோட எண்டில் அவரோட மொத்த கடனை எவ்வளோ தான் இருக்குது? 9240 ரூபா இருக்குது. அவர் எவ்வளோ ரீபே பண்ணாரு? 9240 ரூபா தான் அவரும் ரீபே பண்ணிருக்கு. அப்போ மொத்தத்தை ரீபே பண்ணிட்டாரு. இப்போ ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு? அவரோட நெட் டெப்ட்டுங்கிறது மொத்த கடன் அவருக்கு என்னென்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கொஸ்டின்ல நான் ஆப்ஷன் ஏயை வச்சு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது எனக்கான ஆன்சர் கரெக்டா வருது. ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடம் மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா நீங்க 2வது வருஷம் முடிவுல வரக்கூடிய உங்களோட கடனும் அவர் கட்டின அந்த ரீபே பண்ண அந்த அமௌண்ட்டும் சேம் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஆன்சரா வராது. நீங்க அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு இதே மாதிரி சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். இது நீங்க வந்து போன கொஸ்டின் எழுதுன மாதிரி இந்த மாதிரி லென்த்தா எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல அப்படிங்கிறதுனால 100 + 6ன்னு சொல்லிட்டு வைக்க வேண்டி வரும். அது காம்ப்ளிகேஷன் ஆகும் அந்த ஈக்குவேஷனை. புரியுதா? அதனால இந்த மாதிரி ஆர் கேட்கும் போது மட்டும் நீங்க த்ரூ ஆப்ஷன் ட்ரை பண்றது நல்லது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல பாருங்க, மேன் borrowed rupees 9,000 at the rate of 10% compound interest. At the end of every year, he returns rupees 3,000. At the end of third year, how much money should he paid so that the whole sum be paid? அப்ப இதுல என்னன்னா, இவர் வாங்கின கடன் வந்து 9,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அது ஒவ்வொரு வருஷம் முடியும் போது என்ன பண்றாராம்? 3,000 ரூபாய் ரீபே பண்ணிட்டே வராரு. அப்போ 3வது வருஷம் முடியும் போது, அப்போ மொதல் வருஷம் முடியும் போது 3,000 ரூபாய் கட்டியிருக்காரு. 2வது வருஷம் முடியும் போது 3,000 ரூபாய் கட்டியிருக்காரு. 3வது வருஷம் முடியும் போது அவர் மொத்தம் எவ்வளவு காசு கட்டுனா அவரோட மொத்த கடனையும் அவரால் அடைச்சு முடிக்க முடியும். அவரோட மொத்த கடனும் தீரணும் அப்படின்னா அவருங்க பாருங்க, ஹவு மச் மணி ஷுட் ஹி பெய்ட் சோ தட் த ஹோல் சம் பி பெய்டு. அவர் வாங்கின மொத்த கடனை அடைச்சு முடிக்கிறதுக்கு 3வது வருஷத்தோட முடிவுல அவர் மொத்தமா எவ்வளவு காசை கட்டணும்? 3,000 ரூபாய் கட்டினா முடியாது. சரிங்களா? முதல் 2 வருஷம் 3,000 கட்டியிருக்கிறாரு. 3வது வருஷம் முடியும் போது அவரோட மொத்த கடனை அடைக்கணும்னா அவர் எவ்வளவு காசை கட்டி இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப இதுக்கு முந்தின கொஸ்டின் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரிதான் இங்க நான் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் எவ்வளவு பிரின்சிபல் கடன் வாங்கியிருக்கிறாரு? 9,000. 10%. அப்ப 9,000க்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். 9,000 into 110/100. அப்ப எவ்வளவு வருது? 9,900 வரும். இந்த ஜீரோக்கு இதுவும் கேன்சல் ஆயிடும்ல. ஸோ 9,900 நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே அவரோட மொத்த கடன் எவ்வளவு இருக்கு? 9,900 ரூபாய் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாரு? அவரு ஒரு 3,000 ரூபாய் ரீபே பண்ணிடுறாரு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 6,900 ரூபாய் தான் இப்போ அவரோட கடன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது. அப்போ செகண்ட் இயரோட ஸ்டார்டிங்ல அவரோட மொத்த கடன் 6,900 ரூபாய். இந்த 6,900 ரூபாய்க்கு அடுத்த 1 இயருக்கு நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். 0 0 இந்த 0 இந்த 0. அப்ப 69 690 into 11 நம்ம சொல்லி பார்க்கும்போது 7590 கிடைக்கும். செகண்ட் இயர்ல அவர் என்ன பண்றாரு? ஒரு 3,000 ரீபே பண்றாரு. இப்போ 3,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு வருது? 4590 வருது. அப்ப செகண்ட் இயரோட எண்ட்ல அவர் என்ன பண்ணிட்டாரு? 3,000 கட்டிட்டாரு. அப்போ செகண்ட் இயர் எண்ட்ல அவரோட மொத்த கடன் எவ்வளவு இருக்கு? 4590. அப்போ தேர்ட் இயர் ஸ்டார்டிங்ல இந்த காசை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். பாருங்க, தேர்ட் இயரோட ஸ்டார்டிங்ல அவருக்கான கடன் எவ்வளவு இருக்கு? 4590 இருக்கு. இதுக்கு அடுத்த 1 இயருக்கு ஸோ 110/100 போடும்போது எவ்வளோ வருது பாருங்க. 0 0 இங்க 0 இது 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 459 into 11. 459 into 11 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 5049. அதாவது தேர்ட் இயர் எண்டில் அவரோட மொத்த கடன் எவ்வளவு இருக்கு? 5,049 ரூபாய் அவர் கடன் பட்டிருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? தேர்ட் இயர் எண்ட்லேயே அவர் மொத்த கடனை அடைச்சு அவரோட மொத்த கடனை 0 ஆகணும் அப்படின்னா அவர் எவ்வளவு காசு கட்டியிருக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப 0 ஆகணும்னா அவர் எவ்வளவுதான் கட்டி ஆகணும்? 5,049 ரூபாயும் ஃபுல்லா கட்டினாதான் அவரோட மொத்த கடன் 0 ஆகும். அப்போ தேர்ட் இயர் எண்டில் அவர் கட்ட வேண்டிய காசு எவ்வளோ? 5,049 ரூபாய் அவரோட முழு கடனையும் அடைப்பது. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, a person takes a loans of rupees 4,000 for 3 years at 8% per annum compound interest. He repaid rupees 2,000 in each of the first year and second year. The amount he should pay at the end of third year to clear all his debt. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் இந்த இருக்குல்ல, இந்த கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும். 4,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு 8% சொல்லிட்டு முதல் 2 வருஷம் வந்து 2,000 சொல்லி கட்டிருக்காங்க. இப்போ 3வது வருஷம் மொத்த கடனையும் முடிக்கணும்னா அவர் எவ்வளவு காசு கட்டினா அவரோட மொத்த கடனும் எல்லாமே தீர்ந்து போகும் சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின். சரியா? நான் லாஸ்ட் கொஸ்டின் எப்படி ட்ரை பண்ணணும்? சேம் மெத்தட் தான். அப்படியே ட்ரை பண்ணா கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி 546.05 சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, மேன் borrowed a sum of money and agreed to pay off by paying rupees 4,200 at the end of the first year and rupees 4,410 at the end of second year. If the rate of compound interest was 5% per annum, find the sum borrowed.
இது எது தெரியுமா? இந்த மாடல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோமே அது நமக்கு பிரின்சிபல் தெரியாது. சரியா? எப்படி எழுதுவோம் நம்ம பாருங்க. பி இன்டூ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்க 5%. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? 105/100. ஓகேங்களா? அப்போ ஏதோ பிரின்சிபலுக்கு மொதல் வருஷத்துக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உள்ள அமௌண்ட் கிடைக்கும். மொதல் வருஷம் முடியும் போது எவ்வளோ ரீபே பண்றாரா? 4200 ரீபே பண்ணிட்டார். சரியா? 4200 ரீபே பண்ணிட்டாரு. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அவரோட கடன். இப்போ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல இந்த காசுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? அடுத்த 1 இயருக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இன்டூ 105/100. சரியா? அப்போ செகண்ட் இயர் முடியும் போது அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு 4410 ரூபாய் கொடுத்து மொத்த கடனை அடைச்சிட்டாரு. ஸோ ஈக்குவல் டு என்ன வந்துடணும்? 0. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல அதே சேம் கான்செப்ட் தான், வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க, எப்படி சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8000 வரும். சரியா? இது நான் சால்வ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே சால்வ் பண்ணிடலாம். எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணணும் அதே ப்ரொசீஜர்ல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் அதாவது பிரின்சிபல் வந்து நமக்கு 8000 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இல்ல பாருங்க, a man borrowed rupees 50,000 from a bank at 10% per annum compounded annually. At the end of every year, he pays rupees 15,000 as part payment of the loan and interest. How much does he still owe to the bank after 3 such installment? அதாவது இது என்னன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தது, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 15,000 ரூபாய் கட்டுறாரு, ரெண்டாவது இயர் ஒரு 15,000 ரூபாய் கட்டுறாரு, மூணாவது வருஷமும் ஒரு 15,000 ரூபாய் கட்டுறாரு. இந்த 3 தடவை 15,000 ரூபாய் கட்டினதுக்கு அப்புறமும் அவர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாரு, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கணும். ஹவு மச் டஸ் ஹி ஸ்டில் ஓவ் டு த பேங்க்? இந்த 3 15,000 நான் கட்டினதுக்கு அப்புறமும் பேங்க்குக்கு நான் இன்னும் எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? இப்போ இது வழக்கம் போல ஈஸியா சால்வ் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 50,000 தானே கடன் வாங்கினாரு. இந்த 50,000க்கு மொதல் வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்போ இன்டூ 110/100 போடுவோமா? இப்போ எவ்வளவு வரும்? 50,000னா இந்த இடத்துல 55,000 வரும். சரியா? 55,000 வரும். அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டுல ஒரு 15,000 ரூபாய் ரீபே பண்ணியாச்சு. அப்ப 55,000த்துல 15,000 ரூபாய் போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 40,000 ரூபாய் இருக்கும். சரியா? இந்த 40,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? அடுத்த 1 இயருக்கு அமௌண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணும். ஸோ இன்டூ 110/100. அப்போ எவ்வளவு வரும்? 44,000 ரூபாய். சரியா? 44,000 ரூபாய் வரும். அப்ப செகண்ட் இயர் ரெண்டுல என்ன பண்ணியாச்சு? ஒரு 15,000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ மொத்த கடன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 29,000 ரூபாய் இருக்கும். சரியா? இந்த 29,000 ரூபாய்க்கு அடுத்த 1 இயருக்கு ஸோ இன்டூ 110/100. அப்போ 29,000 இன்டூ 110/100 நம்ம போடும்போது இங்க பாருங்க 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0. அப்போ 2,900 இன்டூ 11 சொல்லி வரும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 319,000. சரியா? அப்போ ஆல்ரெடி 2 தடவை 15,000 ரூபாய் கட்டியாச்சு. இப்போ 3வது வருஷத்தோட முடிவுலையும் நான் என்ன பண்றேன்? 15,000 ரூபாய் கட்டிடுறேன். ஓகேவா? கட்டினதுக்கு அப்புறம் இப்போ எவ்வளவு பேலன்ஸ் வருது பாருங்க, 16,900 ரூபாய். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 16,900. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன். அது ஒரு வருஷம் முடியும் போது கடனோட சேர்த்து வளர்ந்து 55,000 மாறிச்சு. அதுல 15,000 ரூபாய் கட்டி அதை 40,000 குறைச்சிட்டேன். திரும்ப அந்த 40,000 ரூபாய்க்கு 2வது வருஷத்துக்கு பார்க்கும்போது அந்த 40,000 ரூபாய் வட்டியெல்லாம் சேர்த்து 44,000 மாறிச்சு. அப்ப 2வது வருஷம் முடியும் போது மறுபடியும் ஒரு 15,000 ரூபாய் கட்டி அதை 29,000 ரூபாயை குறைச்சேன். இப்ப 29,000 ரூபாய்க்கு 3வது வருஷத்துக்கு 10% பார்க்கும்போது நான் அந்த 29,000 ரூபாய் வட்டியோட சேர்த்து 31,900 மாறி இருக்கு. இப்ப அதுலயும் 3வது வருஷம் 15,000 ரூபாய் கட்டி என்னோட கடனை குறைச்சி இப்ப 3வது வருஷம் முடியும் போது எனக்கான கடன் இப்ப எவ்வளவு இருக்கு? நான் பேங்குக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கேன்னா 16,900 ரூபாய் இப்ப என்னோட கடனா இருக்கும். எப்போ? 3rd இயர் எண்ட்ல. சரியா? அதை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ல. 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் பேங்க்குக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கேள்வி. ஆன்சர் 16,900. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, என் மொபைல் போன் இஸ் அவைலபிள் ஃபார் rupees 39,300 கேஷ் பேமெண்ட் ஆர் ஃபார் rupees 7,450 கேஷ் டவுன் பேமெண்ட் அண்ட் 3 ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட். இஃப் த ஷாப்கீப்பர் charges interest at the rate of 20% per annum compounded annually, what is the amount of installment? அப்ப இது வந்து மொபைல் போன் வாங்குற மாதிரி டவுன் பேமெண்ட்ல வச்சு கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இது என்ன இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? அதை மட்டும் தான் பார்க்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்போ போனோட விலை நீங்க ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குனீங்கன்னா போனோட விலை எவ்வளவு? 39,300 ரூபாய். நீங்க இப்படி ஃபுல்லா காசு கொடுத்து வாங்கலாம். அப்படி இல்லைன்னா டவுன் பேமெண்ட்டா எவ்வளவு கொடுக்கணும்? 7,450 ரூபாய் கொடுத்துட்டு மீதி இருக்கிற காசை 3 இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டுறீங்க.
அப்ப மீதி இருக்கிற காசை 3 இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டுறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கடன் வாங்க போறீங்க? ஓகேங்களா? உங்களுக்கான கடன் எவ்வளவு, பிரின்சிபல் என்ன அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? போனோட மொத்த விலை எவ்வளவு? 39,300 தான் போனோட விலை. அதுல நீங்க ஆல்ரெடி எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டிடுறீங்க? 7450 நீங்க இனிஷியலா போன் வாங்குறதுக்கு முன்னாடியே கட்டிடுவீங்க. சரியா? அப்போ 39,300ல இருந்து இந்த 7,450 கழிச்சா 31,850 கிடைக்கும். ஸோ இந்த 31,850 வச்சு 50 ரூபாய்க்கு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போறீங்க. சரி, அப்போ உங்களோட பிரின்சிபல் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு தெரிஞ்சு போச்சு? 31,815 தெரிஞ்சு போச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா? 20% per annum. அப்ப 20% என்ன பண்ணுவோம்? ஃபிராக்ஷனா மாத்தும் போது 1/5. இப்போ வழக்கம் போல நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணுவோம்ல, 3 இன்ஸ்டால்மெண்ட் சொல்லியிருக்காங்களா, அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி எழுதுவோம்? 5:6 5:6 5:6. ஆனா என்ன, இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணுவோம், இதுல என்ன பண்ணுவோம்? கியூப் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இதுல 5 ஸ்கொயர் 25 36 வரும். இது அப்படியே எழுதிடுறேன் நான். எப்போ நம்ம எழுதுவோம்ல, இந்த இடத்துல 5 ஸ்கொயரு, இந்த இடத்துல 5 கியூபு. ஓகேவா? சரி, அப்போ இங்க 5, இங்க 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. 5 கியூப் வந்து 125, 6 கியூப் வந்து 216. சரியா? இப்போ இந்த இடம் எல்லாமே 216 மாறணும்னா இங்க ஒரு 6ஆல மல்டிப்ளை பண்ணும், இதை வந்து 36ஆல மல்டிப்ளை பண்ணும். பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 36, இங்க என்னது 6. இப்போ வழக்கம் போல எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி ஆட் பண்ணுவோமா? இங்க எவ்வளவு வரும்? 180 டோட்டல். மல்டிப்ளை பண்ணா இங்க 180 வரும். இங்க வந்து நமக்கு 25 into 6னா 150 வரும். அப்போ 180 150 125 எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 455 கிடைக்குது. இங்க 216 216 216 216 3ஆல மல்டிப்ளை பண்ணும், அல்லது 216 ஆட் பண்ணும். அப்படி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை இங்க எழுதிக்கலாம். இது நமக்கு தேவை கிடையாது. சரியா? இது நமக்கு தேவையில்லை. நம்ம கேட்கறது இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் கேட்கறாங்க. சரி, இப்போ எனக்கான பிரின்சிபல் இங்க எவ்வளவு இருக்கு? 31850 இருக்கா? அப்ப 31 இங்க எவ்வளவு இருக்கு? பிரின்சிபல் 455 இருக்கு. அப்போ 455 யூனிட்ஸோட வேல்யூ தான் 31850னா இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ 216 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அப்படியே சால்வ் பண்ணலாம் பாருங்க. 455னா இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 5 டைம்ஸ் வரும். சரியா? ஆமா, 455னா 31 டைம்ஸ் 55, சாரி 5 டைம்ஸ் வராது, 7 டைம்ஸ் வரும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணா 7 4s are 28 தானே? ஆமா, 7 டைம்ஸ் வரும். 8னா 8 4s 32 போயிடும். ஸோ 7 டைம்ஸ் வருது. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 7னா 216 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது 216 into 7. இப்போ 216 into 7னா இது 17 70. 1 யூனிட் தான் எனக்கு 17 கிடைக்கும். இங்க லாஸ்ட் ஒரு 0 இருக்கு, சேர்க்க மறந்துட்டேன். 1 யூனிட்டோட வேல்யூ 17னா 216 யூனிட்ஸோட வேல்யூ 216 into 70. இப்போ லாஸ்ட் 0 வரும். அப்போ 6 7s are 42. அப்போ 20ன்னு முடியக்கூடியதான் எனக்கு ஆன்சர். எத்தனை ஆப்ஷன் 20ன்னு முடியுது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் முடியுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ? 15120. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 15120. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான் இது. வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு குழப்பக்கூடாது. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டால்மெண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் ஈஸி. ஓகேவா? கான்செப்ட் குழப்பமே தேவையில்ல. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட்னு கேட்டாலே நமக்கு ஒரு மாடல் தான், அதை எடுத்து வந்து அப்படியே சால்வ் பண்ணலாம். இதுல மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கேட்க மாட்டாங்க, ஃபுல்லாவே இயர்லி இன்ஸ்டால்மெண்டா தான் இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. இல்ல பாருங்க, மியூசிக் பிளேயர் இஸ் சோல்ட் ஃபார் rupees 4510 கேஷ் ஆர் rupees 1200 கேஷ் டவுன் பேமெண்ட் அண்ட் த பேலன்ஸ் இன் 3 ஈக்குவல் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் இஃப் 10% இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ போன கொஸ்டின் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஒரு மியூசிக் பிளேயரை மொத்தமா காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா 4810 ரூபாய். அப்படிலாம் நீங்க என்ன பண்ணலாம்? 1200 கேஷ் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற காசுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கலாம். 3 இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டலாம். அப்ப அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு வரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நீங்க எப்படி இதுக்கு முந்தின கொஸ்டின் பண்ணீங்களோ அதே பேட்டர்ன் தான் இந்த கொஸ்டின். அது மாதிரியே சால்வ் பண்ணி இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கொடுக்கல. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, இதோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிவுக்கு வருது. ஸோ நான் இன்ஸ்டால்மெண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துச்சு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டினை வந்து பார்த்தாலே பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. சரியா? நான் கிளாஸ்ல எடுத்ததை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. இதை பார்த்தாலே போதும், உங்களால 100% இன்ஸ்டால்மெண்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் தைரியமா அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஃபுல்லா கேரண்டி கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான அண்ட் வெப்சைட்டு அப்புறமேட்டு மொபைல் அப்ளிகேஷன் ரெண்டும் இன்னும் சீக்கிரமே ரெடி ஆயிடும். அது ரெண்டும் ரெடி ஆனதுக்கு அப்புறமே அதுல வந்து எப்படி நீங்க ஆக்சஸ் பண்றது, நமக்கான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறது எல்லாத்தையுமே நான் ஒரு தனியா வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமே நடக்கும். இன்னும் ஒரு 1 வீக்குக்குள்ள இது எல்லாமே நடந்துரும். ஓகேவா? ஸோ நானும் அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாம் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறேன். ஓகே. நான் அடுத்த கிளாஸ்ல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.